இப்பொழுது பாடல் வெளியிட இருக்கிறோம். வைரமுத்து அவர்கள் வேறு விழாவுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. அவரை அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் கேட்க மாட்டார், இது என் விழா என்பதனால். அதனால் நான் அவரை பற்றி என்ன பேசினேன் என்பதை அவர் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளியிலிருந்து. இப்போ அடுத்த பாட்டை போட்டு காட்டலான்னு இருக்கோம். ஏன்னா அவர் பாட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி அவரை பற்றி நான் என்ன பேசுகிறேன், புறம் பேசினாலும் என்ன பேசுவேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு இது ஒரு 2 முறை ரசிகனாவது என்பது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இளையராஜா அவர்களுடைய இசையரங்கத்தில் ஒரு பாட்டு கேட்டிருந்து அந்த ரெக்கார்டிங் மெஷின் மேலே சாஞ்சிக்கிட்டு கேட்டுட்டு இருந்து நிமிர்ந்து நின்று யார் எழுதினது, இவர் தான் வேணும் என் படத்துக்குன்ட்டேன். நான் கொஞ்சம் படப்படான்னு பேசுவேன். சரி இருங்க அடுத்த வரி கேளுங்க. இல்லை இது போதும், இந்த 2 வரி போதும். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும். அவர் அந்த செய்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டேன். நான் அதிலிருந்து வந்தது தான் அந்தி மழை பொழிகிறது. அதுக்கப்புறம் அவர் மழை என் காட்டில் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞர் வர வேண்டும் என்பது எல்லோரையும் போல் அவரை தவிர வேற எல்லாருக்கும் பிரார்த்தனையாக இருந்திருக்கும். அவருடைய ஆசையாக இருந்திருக்கும் அது. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பாட்டு, சிம்பிள் சாங் நல்லா இருக்கேன், இந்த கவிஞனை பிடிச்சிட்டு வாங்க, அது யாருன்னு சொல்லி ராஜேஷ் தான் தேடினாரு. தேடி பார்த்ததும் சாரி இருக்கு வச்சிருக்கேன் இந்த வைரமுத்துக்குன்னு பார்த்தா அதுவும் வைரமுத்து தான். அவர்கிட்டயே கூப்பிட்டு சொன்னேன், நான் யாரோ வந்துட்டாருன்னு பார்த்து ஆளை தேடி பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் நீங்களாகவே இருக்கிறது என்று அந்த பேச்சிலிருந்து அடுத்த கட்டமாக ஜிப்ரனுடைய அந்த இசையை பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்று அந்த பேச்சு செயலாக இசையாக மாறி இருக்கிறது. இன்னும் நிறைய வைரமுத்து அவர்களை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றியும் பற்றி பேச வேண்டி இருக்கிறது. இப்பொழுது அந்த பாடல் காட்சி இதே வடிவில் படத்தில் வராது, அதை காட்ட முடியாது. அதனால உங்களுக்கு வேறு விதமான ஒரு படத்தொகுப்பில் உங்களுக்கு அதை காட்டுகிறார்கள். நன்றி, வணக்கம். இதுதான் இப்ப எல்லாமே மாறிட்டு வருது. இந்த வட்டையை கையில் கொடுத்து இதுதான் பாட்டு என்று நிரூபிக்க வேண்டிய நிலை இல்லாமல் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது இட்ஸ் ஆன்லைன் ஐடியூன்ஸ்ல போயிட்டு இருக்கு, பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிலர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சிக்கனமா எங்கள் வீட்டில் திருமணம் இனிதே நடந்தேறியது, உங்கள் ஆசைகளை அனுப்பி வைங்கள் எழுதுவாங்க, விருந்து இல்லாம. அப்படி இல்லை, விருந்தும் உண்டு. பட் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. போன முறை என் படத்தின் இதை ஸ்ருதி அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த முறை அதுவா வெளியிட்டு அங்க. இப்ப என்னை பத்தி சொல்லும்போது பெருமையா ஜிப்ரன் சொன்னாரு, இதெல்லாம் நான் நடிகன் சொன்ன டைலாக் அப்படியே பிரமாமா அடிச்சு என் டைலாக் மாதிரி மாத்திருவேன், கவிஞர் வரிகள்லாம் என் வரி மாதிரி ஆயிடும், நானே சொன்ன மாதிரி ஆயிடும். அப்படித்தான் இந்த கிளிச்செல்லாம் எப்படி தெரியும்னா ஸ்ருதிக்கு தெரியும், அதனால எனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. இதற்கான முதல் வெள்ளோட்டம் விஸ்வரூபம் படத்தின் போது நடந்தது. இன்று ரசிகர்களின் உதவினாலும் எங்களுடைய தொழில்நுட்ப குழுவின் உதவியினாலும் இது சாத்தியப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து வரும் விழாக்களில் கூட இப்படி செய்யலாம் என்பதை என்னுடைய விநியோகஸ்தர்களும் மற்றவர்களும் வியந்து ஆசைப்படும் அளவிற்கு இது வெற்றி அடைந்திருக்கிறது. வித்தியாசமான படத்துக்கு படம் ஒவ்வொரு ஜானரில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தூங்காவனம் படம் மிகப்பெரிய அளவில் வித்தியாசமான வகையில் எது முக்கியமாக ரசிகர்கள் ஈர்க்கக்கூடிய அம்சம் என்னவா இருக்கும்? இதுல நடிக்கிறவங்க அவ்வளவு இளைஞர்கள் இல்லைன்னா கூட இது மிகவும் யங் ஃபிலிம். அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். அதோட ரியாக்ஷனும் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்துடைய மனது மிக இளமையான மனது. இந்த படத்தின் ஸ்பிரிட் அது அவர்களை ஈர்க்கும் என்பதற்கான எல்லா தடயங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அது நிஜமாக வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பிரம்மாண்டமான படம் ஒரு குறுகிய காலத்தில் எடுக்க முடிய சாத்தியம். அதற்கு தான் சொன்னேன் இந்த மேடை பேச்சும் பொழுது. அதற்கான காரணம் நல்ல குழு, சிறப்பான திட்டம். நீங்க 30 நாள் எடுக்கும் படத்திற்கு 90 நாள் திட்டம் போட்டோம். அதுதான்